சர்க்கரை நோயினால் நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் வருது. அதாவது சைடு எஃபெக்ட்ஸ். சர்க்கரை நோயினால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். அப்படி பார்த்தோம்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கால் பாத எரிச்சல் அப்படின்னு. பொதுவாக சுகர் இருந்தாலே நம்ம உடல்ல பார்த்தோம்னா, முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரியும், நரம்புகள் தளர்வாக இருக்கிறது, கை கால் நடுக்கம் ஏற்படுறது, கால் பாத நரம்புகள் அதிகமாக பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் இதுவுமே ஒரு நரம்பு தொடர்பான ஒரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு 30 இயர்ஸ்லேயே சுகர் இருக்கா, இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா, இதை குறைக்க முடியுமா, என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருந்ததுன்னா, ஸோ டயட்டில் உணவு முறைகளோட சித்த மருத்துவம் எடுக்கும்போது நமக்கு சுகர் நல்லாவே குறையும். எடுக்கக்கூடிய அந்த மூலிகை நம்மளுடைய நரம்புகளை வலிமைப்படுத்தணும், அதே சமயம் சர்க்கரை நோயும் குறைக்கணும். நரம்புகளை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சர்க்கரை நோயினால் நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள் வருது. அதாவது சைடு எஃபெக்ட்ஸ். சர்க்கரை நோயினால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ். அப்படி பார்த்தோம்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கால் பாத எரிச்சல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் உடல்லே எனக்கு ஸ்டாமினா ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது, கண் பார்வை குறைபாடு, சிறுநீரகங்கள் பாதிப்பு, இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதனோடு சேர்ந்து ஆண்கள் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய ஆண்கள் பெரும்பாலும் இன்றைக்கு பார்த்தோம்னா அந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் அப்படின்றது இருக்குது. ஆனால் இதுவே சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுது. இப்போ பொதுவாக சுகர் இருந்தாலே நம்ம உடலில் பார்த்தோம்னா முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாமினா இல்லாத மாதிரியும், நரம்புகள் தளர்வாக இருக்கிறது, கை கால் நடுக்கம் ஏற்படுறது, கால் பாத நரம்புகள் அதிகமாக பாதிப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சமயத்தில் இதுவுமே ஒரு நரம்பு தொடர்பான ஒரு பிரச்சனை தான். ஸோ நர்வ்ஸ் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறோம், எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இதை தாண்டி ஆண்கள் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஸ்பெர்ம் கவுண்ட் குறையிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெர்மோட குவாலிட்டி குறையிற மாதிரியோ, இல்லை செமனோட திக்னஸ் குறையிற மாதிரி, வாட்டரி செமன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கண்டிஷனும் ஏற்பட்டு நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கணும். HbA1c லெவல் அரௌண்ட் ஒரு 7.5 to 8 இருக்குது அப்படின்னா உடனடியாக இதற்கான சிகிச்சைகளும் எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு முறையுமே, அதாவது ஒரு இயர்லி ஒன்ஸ், வருடத்திற்கு ஒரு முறையாவது நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உடல் நல்ல மொத்தமாக நமக்கு சுகர் இருக்கிறதுனால என்னென்ன பாதிப்புகள், முக்கியமாக நம்ம உடலில் அனைத்து செல்களுமே பாதிப்புக்கு உள்ளாகும். சுகர் கண்ட்ரோலே இல்லாமல் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குங்க, வருஷ கணக்கில் நான் மருந்து மாத்திரைகளை எடுக்கிறேன்னு சொல்கிறவங்க தான், எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னென்னா சுகர் இருக்குது, சரி ஓகே, சிம்டம்ஸ் எதுவும் நமக்கு தெரியலல்ல, கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் டயட்டை எல்லாமே சரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரக்கூடிய சமயத்திலும் சிறிது காலம் பிறகு நம்ம டயட் சரியாக ஃபாலோ பண்ணாததுனால உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரை நோயினால் பார்த்தோம்னா ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ், இயர்லி மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒரு 45 வயதிற்கு மேற்பட்டு வரக்கூடிய அந்த மாதவிடாய் சுழற்சி நிற்கும் காலம் ஒரு சிலருக்கு 40 வயதிலே 38 வயதிலே நமக்கு பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகுது, மெனோபாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஒரு 30 இயர்ஸ்லேயே சுகர் இருக்கா, இதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா, இதை குறைக்க முடியுமா, என்னங்க பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருந்ததுன்னா, ஸோ டயட்டில் உணவு முறைகளோட சித்த மருத்துவம் எடுக்கும்போது நமக்கு சுகர் நல்லாவே குறையும். இதனோட ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த விரைப்புத்தன்மை இல்லாத ஒரு பிரச்சனை, எனக்கு விரைப்புத்தன்மை இல்லைன்னு சொன்னாலும் பெண்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அதிகமான உடல் பருமன், இல்லைனா உடல் இளைத்தல், இந்த மாதிரி பிரச்சனைகளும் சுகர் இருக்கிறதுனால ஏற்படலாம். இதற்கு அடுத்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு சுகர் இருக்குது, கொஞ்ச நாள் 5-6 வருடங்களாக அதற்கு மேலாகவும் சுகர் எனக்கு அதிகமாக இருக்குங்க, அபவ் 350 400 இந்த மாதிரி இருந்ததுன்னா
கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய சிறுநீரகங்கள் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகுதுன்றத ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுகர் இருக்குங்க, நான் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிறந்த உணவு முறை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் எடுக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் கருப்பு கவுனி, காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாதிரி அரிசி வகைகளை நம்ம தினம்தோறும் மதிய வேளைகளில் உணவாக சாப்பிட்டுட்டு வரலாம். இதனோட இரவு நேரத்தில் பார்த்தோம்னா சிறுதானிய உணவுகளை பயன்படுத்தணும். இதனோட பார்த்தோம்னா அதிகமான காய்கறிகள், ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும்போது உடலில் அதிகமான ஆற்றல் உண்டாகுவதோடு மட்டும் இல்லாமல் இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் கலந்து சர்க்கரை அளவை நமக்கு மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், நரம்பு உரமாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். ஸோ இந்த மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நர்வின் டானிக்கை எடுத்துக்கிட்டே வரணும். நரம்பு உரமாக்கி அப்போது நம்ம எடுக்கக்கூடிய அந்த மூலிகை நம்மளுடைய நரம்புகளை வலிமைப்படுத்தணும், அதே சமயம் சர்க்கரை நோயும் குறைக்கணும். நரம்புகளை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது முருங்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முருங்கை அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் நரம்புகளை வலிமையாக்குவதற்கும் வாத நோய் இருந்தால் அதை குறைக்கிறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ முருங்கை இலை ஒரு 2 கைப்பிடி அளவு, அந்த குச்சி இருக்கு இல்லைங்களா, இலைகள் ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய குச்சியும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். இதனோட ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து, பெருஞ்சீரகம், இதை சேர்த்து கஷாயமாக நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த கஷாயமாக குடிக்கும் பொழுது என்ன பலன் கிடைக்குது, நல்லா இதோட கீரைகள் எல்லாமே போட்டு ஒரு 5 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 2 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வரணும். ஸோ இந்த கஷாயம், இந்த தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். அதே சமயம் சுகர் லெவல் குறையும். தினம்தோறும் ஒரு வேளை, ஸோ டெய்லி ஒரு வேளை இதை நம்ம எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். ஸோ காலையிலையோ இல்லை மாலை நேரங்கள்லையோ குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமையாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா டெஸ்டிஸ் சுருங்கிக்கிட்டே வர மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். விதைப்பை சுருக்கம் ஏற்படுறது, இல்லைன்னா ஹைட்ரோசில் பிரச்சனை இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம். ஸோ இதனுடைய எரெக்ஷன் ப்ராப்ளமும் எனக்கு சரியாகணும், சுகரும் குறையணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதனோட நம்ம காய்கறிகள் நிறைய சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் சுண்டைக்காய், கொத்தவரங்காய், கோவக்காய், இந்த 3 காய்களும் நம்ம நாட்டு காய்கறிகள் இல்லையா, ஸோ இது நரம்புகளை வலிமையாக்கக்கூடியது, பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம். இதை எடுக்கும்போதும் ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனை, சர்க்கரையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆண்மை குறைபாடு அப்படின்ற பிரச்சனையும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ சித்த மருத்துவத்தில் இதனோட சேர்த்து பார்த்தோம்னா நிறைய மருந்துகள் இருக்கு. இந்த மாவிலங்கப்பட்டை சேர்ந்தது, ஆவாரை பஞ்சாங்கம் சேர்ந்த மருந்துகளை நம்ம பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதே சமயம் பார்த்தோம்னா நரம்புகள் வலிமையாகும். இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து சர்க்கரை நோயை விரட்டக்கூடியது, அதே மாதிரி நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது. இதுல ரொம்ப சிம்பிள் தான். ஆவாரம் பூ, இலை, அதனுடைய வேர், பட்டை, பிசின், இது எல்லாமே சேர்ந்து நம்ம எடுத்துக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம கஷாயம் மாதிரியோ இல்லை வெந்நீரில் கலந்தோ குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கு இதனால் சுகர்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஸோ எர்லி மெனோபாஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குனாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். இதனுடைய சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா பவழப்பற்பம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன். இது மற்ற மருந்துகளோடு சேர்த்து நம்ம கொடுக்கக்கூடியது. இந்த பவழப்பற்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது நரம்புரமாக்கி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆண்களுக்கு இந்த மாதிரி குறைபாடு இருக்குன்னா, அதே சமயம் நமக்கு சுகரும் குறையணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பவழப்பற்பத்தை பயன்படுத்தலாம். இது அஸ்வகந்தா இல்லை குறுந்தொட்டி, இந்த மாதிரி சூரண வகைகளோடு ஒரு சிட்டிகை அளவு எடுத்து நெய்யிலையோ இல்லை வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது சுகர் லெவல் குறையிறது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கு
ஏற்படக்கூடிய இதனால் சுகர்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ சர்க்கரை நோய் தொடர்பாக சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், சென்னை. நன்றி.